ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தை நம்மளுடைய கழக தலைவர் அவர்கள் கடந்த ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி வைத்தார். எங்கள் தலைவர் அவர்கள் துவங்கி வைத்த அந்த அன்னைக்கு நான் எங்கள் ஒன்றிய பகுதியில் எங்களோட நிர்வாகிகளோட ஒன்று சேர்ந்து எல்லா பூத்துலேயும் நல்ல தீவிரமான களப்பணியை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 65% மேலே உறுப்பினர்களை நம்ம கழகத்தில் இணைச்சுக்கிட்டோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எம் சிவபாலன். ஈரோடு வடக்கு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி டிஎன் பாளையம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளராக கடந்த 8 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நம்மளுடைய தலைவர் இந்த ஒரு தொலைநோக்கு திட்டத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 68,000 வாக்குச்சாவடிகளை தான் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை தலைவர் தொடங்கி வச்சாங்க. அந்த 68,000 வாக்குச்சாவடி மூலிமா ஒரு 2.5 கோடி உறுப்பினர்களை நம்ம கழகத்தில் இணை வைக்கணுங்கிறது தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தோட நோக்கம். அந்த திட்டத்தை துவங்குறது மூலயமா ஒரு பூத்துலேயும் நம்ம கழக நிர்வாகிகள் எல்லாம் நாங்கள் உள்ளே போய் பொதுமக்களை சந்தித்து அவங்கள கழகத்தில் இணையருக்கு உண்டான வழிவகைகளை நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம். நாங்கள் போய் வெறும் உறுப்பினர் சேர்த்துறது மட்டும் இல்லாமல் நம்ம கழகம் கடந்த இந்த 4 ஆண்டில் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொதுமக்கள்கிட்ட எடுத்து உரைத்து, அது மட்டும் அல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் மக்களுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி திரும்பவும் நம்ம தலைவர் அவர்கள் 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தால் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை மேலும் மேலோங்கும் அப்படிங்கிற கருத்தை அவங்களாம் ரொம்ப எடுத்துரைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பை கழக நிர்வாகிகள் மூலியமாகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முன்னெடுப்பை தினந்தோறும் ஒரு வாக்குச்சாவடிகளிலும் 100 முதல் 125 உறுப்பினர்களை இணைத்து ஈரோடு மாவட்டத்திலேயே வாணித்தூர் பேரூர் கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரமாக சேகரித்து 5700க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை தொடர்ந்து சேர்த்து வருகிறோம். நான் ஷேக் ரேஷானா. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். டிஎன் பாளையம் வாணிபுத்தூர் பேரூராட்சி. இந்த மாதிரி சிஎம் புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காரு. எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் காலேஜ் போகிறப்ப எங்களுக்கு கிடைக்கும். இது மேலும் தொடரணும்னு நான் விரும்புகிறேன். முதலமைச்சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. டிஎன் பாளையம் வாணிபுத்தூர் பேரூராட்சியில் இருக்குன்னு 1வது வார்டு விஜயா பேசுகிறேங்க. நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் சலவை தொழில் செய்கிறவங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே முதலமைச்சருக்கு தான் ஓட்டு போடுவோம். அவரு தான் நிரந்தரமாக எங்களுக்கு முதலமைச்சரமாக வேணும். வேறு யாருமே எங்களுக்கு வேண்டாம்.